ரொம்ப சூப்பரா இருக்கு தீபி பாப்பா. பூமாரில ரெடி பண்ணி விட்டுருக்கா, சும்மாவா? அது சரி, எங்க உங்க சித்திய? அவ ரெடி ஆயிட்டு இருக்காளா? அவ ரெடி ஆயிடுறதுக்கே அவ்வளோ நேரம் எடுப்பாளே? இல்ல இல்ல, சித்தி ரெடி ஆயிட்டாங்க. சித்தி பூமாரியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, பூமாரியை ரெடி பண்றாளா? அவளுக்கா பிறந்த நாள்? எனக்கு தேவையில்லாம அவளை போட்டு ரெடி பண்ணிட்டு கிடக்கா. எனக்கு தானே மம்மி பிறந்த நாள், அப்ப எதுக்கு தேவையில்லாம குட்டி பூமாரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க? சரி சரி விடு, இன்னைக்கு ஒன்றும் சொல்ல வேணாம். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடும், சரியா? இன்னைக்கு நம்ம ஹாப்பியா இருப்போம். ஆமா சரி மம்மி, நானும் தான் நினைச்சேன். ஓகே டிபி பாப்பா. மம்மி, நீ எனக்கு என்ன gift தர போற? கிஃப்டா? உனக்கா? எதுக்கு? இன்னும் மம்மி, எனக்கு gift கிடையாதா? gift எல்லாம் கிடையாது, அதான் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஓ மம்மி, அப்போ சித்தி எனக்கு gift தர மாட்டாங்களா? யாரும் gift தர மாட்டாங்க. என்ன gift giftன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன gift? வா பூமாரி, ரொம்ப அழகா ரெடி பண்ணி விட்டுருக்கியே. நம்ம தீபி குட்டி ஏற்கனவே அழகு தானே. அதுவும் சரிதான். தீபி குட்டி தான் gift கேக்குறா. gift-ஆ? அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் கிடையாது. என்ன போஸ்ட்லாம் பலமா இருக்கு? சரி, எங்க உன் அக்கா பொண்ணு ஏதோ அவளுக்கும் ரெடி பண்ணியாமே? இதோ வந்துட்டு இருக்கா. ஏ பூமாரி, என்ன இது? நானும் மேக்கப் போடுறேன்ட்டு பார்த்தோம்னா தீபி குட்டியை விட மேலே அவளுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் நல்லவே இல்லை, பார்த்துக்கோ. பர்த்டே பார்ட்டியில் என் பொண்ணு தான் அழகாக தெரியணும், அவளுக்கு தானே பிறந்த நாள். இவளுக்கு போய் இவ்வளோ மேக்கப் போட்டு விட்டுருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக தான் போட்டு விட்டுருக்கேன். 2 குழந்தைங்களும் நல்லா தான் இருக்காங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? என்னடி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இன்னும் வரல? வருவாங்க மம்மி. ஐ, இது என்ன? தீபி குட்டியும் பூமாரி குட்டியுமா? பார்க்கறதுக்கு என்னவோ வேற பெரிய பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்க. யாரு பூமாரியா ரெடி பண்ணி விட்டா? ஆமா. அதானே, அதான் நல்லா இருக்கு. டிம் எங்க? அம்மா எங்க? இல்லதான் மாமா வெயிட் பண்றாங்க எல்லாரும். வாங்க நம்ம போலாம். இப்ப தீபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துருவாங்களா? வந்ததுக்கு அப்புறம் கேக் கட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஏய் அப்பா, தீபி குட்டியா இது? பெரிய மனுஷி மாதிரில இருக்கா. என்ன அழகா இருக்கா, என்ன அழகா இருக்கா. ஆமாக்கா, செமையா இருக்கா. என்ன பூமாரி, உங்க அம்மாவை காணோம்? அத்தை, அம்மா ஃபங்க்ஷன் வரலன்னு சொல்லிட்டாங்க அத்தை. அப்புறமா வந்து வீட்ல வந்து பாத்துக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? அஞ்சலி சொல்லவே இல்லை நீ. மறந்துருச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு மறந்துருமே. சரி, அப்ப யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கேக் கட் பண்ணிட வேண்டியனே. இல்ல, தீபி பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரேன்னு சொல்லிருக்காங்களா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸா? யார் அது? எப்படி அனுப்புவாங்க சின்ன பிள்ளைங்கள? நீங்க பேசாம கட் பண்ணுங்க, அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. அசோகா? அது யாரு? அத்தை, அன்னைக்கு நம்ம குட்டி பூமாரி பாப்பாவை வீட்ல வந்து விட்டான்ல, உங்ககிட்ட கூட சொன்னனே, அந்த பையன் தான். அவங்க அம்மா கிட்ட காலையில தான் பேசினேன். ரொம்ப நல்ல குடும்பமா இருக்கு. அவங்க தான் பையனை சைக்கிள்ல அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? சரி சரி, அவன் எப்போ வர? நம்ம எப்போ கேட்க விட்ட? இப்போ வந்துடுவான். பாட்டி, எனக்கும் அசோக் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டும் வருவா. அப்படியா? சரி சரி, நான் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. வரலனா கேக்கை கட் பண்ணுங்க. அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துக்கிடலாம். எனக்கு கேக் வேணும். கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தருவாங்க. அது வரை சத்தம் காட்டாம இருக்கணும், இல்லனா பின்னாடி தான் இருக்க, அடி விழும், பாத்துக்கோ. குட்டி பூமாரி, அங்க பாரு, உன் ஃப்ரெண்டு அசோக் வந்தாச்சு. இருக்கட்டும் பூமாரி, நீ அங்க நில்லு. கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நானே வாரேன். அசோக், இங்க வா. என்கிட்ட இடம் இருக்கு பாரு, இங்க வா. சும்மா ரெடி. வேற ஒத்த ஃப்ரெண்ட் வரல? சட்டை எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. இந்த பையனை மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க. மம்மி, அது என்னோட ஃப்ரெண்ட். அசோக், நீ மட்டும் தான் வந்தியா? இல்ல பூமாரி, பவி வீடும் என் கிட்டத்துல தானே இருக்கு. அவளும் வர்றேன்னு சொல்லியிருக்கா, இன்னும் வரல. ஆனா பவியும் என்னோட ஃப்ரெண்ட் தான் மம்மி. சும்மா ரெடி. அப்படியே ஒவ்வொருத்தங்களா வர வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. வா, கேக்க கட் பண்ணுவோம். ஓ, என் ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கட் பண்ணனும். இங்க பாரு தீபி, சும்மா இரு. இப்ப வந்துருவாங்க, கட் பண்ணுவோம் நம்ம அதுக்குள்ளே. ஆமா தீபி, அவ வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேக் கொடுக்கலாம். நான் உன்கிட்ட பேசலனா நீ உன் வேலையை பாரு. உன் ஃப்ரெண்ட் அசோக் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் கட் பண்ணு. நீ இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண. என் ஃப்ரெண்ட் பவி வந்ததுக்கு அப்புறம் நான் கட் பண்ணக்கூடாதா? மீனும் வரேன்னு சொல்லியிருக்கா, அவளும் இன்னும் வரல. ரொம்ப லேட் ஆகுது
தீபி, நீ கட் பண்ணு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேக் கொடுப்போம். அசோக், நீ ஏன் என்கிட்ட சொல்ற? சரி, ஓகே, நீ சொன்னா நான் செய்வேன். சொல்லக்கூடாது, புரியுதா இல்லையா? உனக்கும் வாங்கி தந்திருக்காங்கல்ல, அதே மாதிரி பூமாரி குட்டிக்கும் வாங்கி கொடுப்போம், கார்த்திக் குட்டிக்கும் வாங்கி கொடுப்போம், எல்லாருக்கும் அதே மாதிரி தான். ஓ, எங்க டாடி எனக்கு மட்டும்தான் வாங்கி தருவாங்க? இல்ல, எங்க சித்தியும் சித்தப்பாவும் எனக்கு வாங்கி தருவாங்க. ஓ, உங்க டாடி எனக்கு வாங்கி தரலனா எங்க சித்தப்பா எனக்கு வாங்கி தருவாரு. தீபி, ஏய் பவி, வா வா, கேக் இனிமே தான் கட் பண்ணா. உனக்காண்டி தான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்க அண்ணன் தான் என்ன வந்து விட்டுட்டு போனா, அதான் எனக்கு லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க மம்மி என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. தீபி நினைச்சதை முடிச்சிட்டா. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் கேக்க வெட்டணுமா? அப்படியே என்ன மாதிரியே இருக்காப்பா நினைச்சதை முடிக்கிறதுல. சரி, அதான் எல்லாரும் வந்தாச்சுல, வெட்டு. ஓகே மம்மி. அசோக், இந்த கேக் சாப்பிட்டு. தீபிகா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் மம்மிக்கும் டாடிக்கும் கொடு. இல்ல, என் ஃப்ரெண்ட் அசோக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். இல்ல தீபி, அப்படி பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் அம்மாக்கு தான் கொடுக்கணும். எனக்கு வேணாம், நீ உங்க அம்மாக்கு கொடு. மம்மி, எனக்கு கேக் வேணும். எனக்கு கொடு தீபி அக்கா. அவமானப்படுத்துறான், எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துறான். இவளை பெத்ததுக்கு. இந்த தீபி, சாப்பிடு, கேக் சாப்பிடு. நல்லா இருக்கு மம்மி கேக்கு. இந்த அசோக், நீ சாப்பிட்டு இப்போ. நான் சாப்பிட்டேன் தீபி. இந்த பூமாரி, நீ சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு கேக்கு. இந்த தீபி, நீ சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேணாம். உன் இச்சிப்பட்ட கேக்கு எனக்கு வேணாம். நீ சாப்பிடு பவி. ரொம்ப நல்லா இருக்கு தீபி. இந்தா, நீ சாப்பிடு. இந்தா சித்தி, கேக் சாப்பிடு. சித்தப்பா, சாப்பிடு. அப்பா, கேக் சாப்பிடு. பாட்டி, சாப்பிடு. என்ன எல்லாரும் சாப்பிட்ட பிறகு கடைசி பீஸ் எனக்காக்கும்? நல்லா இருக்கு கதை. எடி தீபி, நான் தான் உன்னை தூக்கி இது பண்ணேன், நீ எனக்கே கடைசி பீஸ் தர்றியா? இல்ல பாட்டி, இந்தா, நீ எல்லா கேக்கையும் எடுத்துக்கோ. எனக்கு கொடுக்கவே இல்ல கேக். இந்தா, சாப்பிடு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? உங்க எல்லாரையும் நான் கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுருவேன். ஓகே அங்கிள். இல்ல, எங்க அண்ணன் என்ன கூப்பிட்டு வரேன்னு சொல்லிருக்கான் சைக்கிள்ல. நான் எங்க அண்ணன் கூட போயிடுவேன். எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுங்க, நான் அப்புறம் போயிடுவேன். இருக்கட்டும் இருக்கட்டும், நானே வந்து ட்ராப் பண்றேன். உங்க அண்ணன்கிட்ட நான் சொல்லிடுறேன், சரியா? எல்லாரும் சேர்ந்து தீபி குட்டிக்கு விஷ் பண்ணலையா? ஹாப்பி பர்த்டே பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you. காலையில எஞ்சி காஃபியை குடிச்சாதான் ஒரு நிம்மதியா இருக்கு. காஃபி காஃபி காஃபி. யாருக்கு வேணும் காஃபி? எனக்கு வேணும் காஃபி. இந்தா, சூடா இருக்கு. அது கிட்ட போய் நின்று இருக்க பாரு, கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து குடி. எனக்கு இத்தான் பெரிய கப்பல வேண்டாம், எனக்கு சின்ன கப்பல தான் வேணும். அது வேறயா? இரு, எடுத்துட்டு வரேன். குட்டி பொண்ணுக்கு குட்டி கப்பல காஃபி. யார கேட்டு இவளுக்கு முதல்ல காஃபி கொடுத்த? ஏமடி, யாரடி கேட்கணும்? என்ன கேட்கணும்? நான் தான் எப்பவுமே முதல்ல காஃபி குடிப்பேன். இவளுக்கு எதுக்கு இன்னைக்கு கொடுத்த? இது இன்னைக்கு ஒரு நாள் அவ சீக்கிரமா எஞ்சிட்டா. நல்லா இருப்ப, சும்மா இருடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளுக்கு எதுக்கு இன்னைக்கு நீ கொடுத்த? தீபி, அடிச்சேன்னு வையி, கண்ணம் பழுத்துடும் பாத்துக்கோ. ஒழுங்கா காஃபி குடிக்கிறதா இருந்தா குடி, இல்லனா ஓடு. சரி, எனக்கும் காஃபி தாங்க. என் பேரு தீபி, நான் இப்ப குடிக்க போறேன் காபி. வாயை மூடிட்டு குடி.
சொல்லிக்கோ. அம்மாட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்கோ. எனக்கு என்ன பயமா? மம்மி மம்மி தீபி அக்கா என்ன அடிச்சா. தீபி பொய் சொன்னா அப்படிதான் அடிப்பேன். ஓ பொய் சொன்னா நீ அடிப்பியோ? இரு வரேன். எட்டி நில்லு ஓடாத. நிப்பாக. இவ ஒரு அழுவு மூஞ்சிலோ. அழுதா இப்ப நிப்பாட்ட மாட்டாள. இவளை என்ன செய்ய? இங்க பாரு கண்மணி, ஃப்ரிட்ஜுக்குள்ள சாக்லேட் வச்சிருக்கேன். நீ சீக்கிரமா காஃபியை குடிச்சிட்டு வந்து உனக்கு சாக்லேட் தரேன். சரியா? தீபிக்கும் கிடையாது, பூமாரிக்கும் கிடையாது. நிஜமாவா? உண்மைக்குமே. அப்ப சரி, நான் அழ மாட்டேன். காபி வாசம் அங்க வர மூக்கு தூக்குது. சித்தி எனக்கு காஃபி. நிஜமாவா? நம்ம போடுற காஃபி அந்த அளவுக்கா இருக்கு? பரவாயில்லையே, நம்ம கூட சமையல்ல தேறிட்டோம் போலயே. இரு எடுத்துட்டு வர்றேன். இந்தா குடி. பூமாரி அக்கா, நீ தானே எனக்கு கொண்டு போய் தொட்ட. இல்லையா? நான் எப்ப தொட்டேன்? நான் தொடவே கிடையாது. இல்ல, நான் பார்த்தனே. நான் தொடவே இல்லையே. இப்ப மாட்டுவேன். மாட்டினியா? நான் உன்னை பார்த்துட்டேனே. சரி கண்மணி, காஃபி குடிச்சிட்டியா? இல்ல, இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடு நம்ம வீட்ல? உனக்கு தெரியாதா பூமாரி அக்கா? இன்னைக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? என்ன சாப்பாடு? இன்னைக்கு நம்ம வீட்ல மேகி. ஐயா மேகியா? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். எனக்கும் மேகி ரொம்ப பிடிக்கும். சரி, தீபி எங்க? அவளை பத்தி என்கிட்ட பேசாத பூமாரி அக்கா. ஏன்? அவ எனக்கு பிடிக்காது. ஏன் அவளை உனக்கு பிடிக்காது? அவ உனக்கு அக்கால. அவ என்ன அடிச்சிட்டு போயிட்டா தெரியுமா? ஐயோ, அவ உன்னை அடிச்சாளா? எங்க அடிச்சா? உங்க தலையில அடிச்சா. சரி, அவளுக்கு இன்னைக்கு நம்ம பாடம் கத்து கொடுப்போமா? என்ன பூமாரி அக்கா, என்ன பாடம்? இன்னைக்கு மேகி சாப்பிட வருவாள்ல, அவ மேகியை நம்ம சாப்பிட்டுவோம். ஐயா ஜாலி. எனக்கு இந்த மாதிரி பண்ண ரொம்ப பிடிக்கும். தீபி, இன்னையோட நீ காலி. அந்த ஒன்றரை காஃபியை இன்னுமா குடிச்சிட்டு இருக்கீங்க? நான் குடிச்சிட்டேன் சித்தி. கண்மணி குடிச்சிட்டியா? ஆமா, நானும் குடிச்சிட்டேன். அப்ப வாங்க காலை சாப்பாடு சாப்பிடலாம். தீபி எங்க இருக்க? நீயும் வா. வந்துட்டேன். இன்னைக்கு என்ன சாப்பாடு நம்ம வீட்ல? சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்கிட்ட வாயா. இல்ல, நான் வர மாட்டேன். ஒரு நிமிஷம் வாயா. வந்தா நீ அடிப்ப. இன்னொரு வாட்டி சின்ன பிள்ளை கிட்ட ஏதாவது மோதினன்னு வையா, கண்ணத்தை பிடிச்சி திருகிடுவேன் பாத்துக்கோ. சரி, எனக்கு சாப்பாடு தரியா? வயிறு பசிக்குது. தீபி, இன்னைக்கு ஜாலியா இருக்கும்ல மேகி. ஆமா, நீ எதுக்கு அவகிட்ட வந்து நிக்கிற? பூமாரி என்கிட்ட வா. பூமாரி அக்கா, நீ என்கிட்ட தான் இருக்கணும். சரியா? சரி. நீ எனக்கு ஃப்ரெண்டா, அவளுக்கு ஃப்ரெண்டா? நான் ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்டு தான். நீ ரொம்ப பண்ற பூமாரி. உன்னை எனக்கு வர வர பிடிக்கவே இல்ல. பாரு உன்னை என்ன செய்றேன்ட்டு. ஐயோ பாவம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை என்ன பண்றோம்னு அவளுக்கு தெரியவே இல்ல. பாத்தியா கண்மணி? ஆமா பூமாரி அக்கா. இந்தா தீபி. ஐயா ஜாலி. என்ன அழகா இருக்குல்ல மேகி பாக்குறதுக்கு. பா வாய் ஊறுது. ஏ தீபி, மெதுவாடி, மெதுவா சாப்பிடு. சரி சரி. கவ் கவ் கவ். என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். பூமாரி அக்கா, நம்ம இப்போ சீக்கிரமா சாப்பிட முடிக்கணும். என்ன? அப்பதான் அவளோட மேகியை நம்ம எடுத்து சாப்பிட முடியும். நீ கவலைப்படாத. சித்தி மட்டும் அங்க போகட்டும். நம்ம மேகியை சாப்பிட்டு முடிச்சோன்னே அவ மேகி காலி பண்றது தான் எனக்கு வேலை. ஜாலி. சரி, நீங்க சாப்பிடுங்க. நான் உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி சித்தி, நீங்க போங்க. சண்டை போடாம இருக்கணும். சரி சரி, நாங்க சண்டையே போட மாட்டோம். பூமாரி அக்கா, சீக்கிரமா சாப்பிடு. சரி கண்மணி. தீபி, சாப்பிட்டியா? பார்த்தா தெரியல உனக்கு. இனிமே தான் நான் சாப்பிட. சரியா? நீ ஃபர்ஸ்டே சாப்பிட்டு முடிச்சிட்ட. உனக்கு அவ்ளோ பசியா? ஆமா. தீபி, அங்க பாரு. உன்னை பூமாரி சித்தி கூப்பிடுறாங்க. ஆமா. ஐ, பாப்பா வச்சிட்டு நிக்கறாங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். அத வச்சிட்டு போ தீபி. அதோடயா கொண்டு போறேன்? இல்ல, வச்சிட்டு தான் போறேன்.
என்னம்மா சாப்பாடு இப்போ? என்னம்மா பண்ணி வச்சிருக்க இன்னைக்கு? இன்னைக்கு மேகி அத்தை. என்ன அது மேகியா? அதை யார் வாயில வைப்பா? ஏன் அத்தை நீங்க சாப்பிட மாட்டீங்களா? ஏன் இவ்வளோ நாளா இருக்கியா? உனக்கு தெரியாதா நான் எது சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டேன்ட்டு? அதுக்கு இல்ல அத்தை, பிள்ளைங்கள்லாம் கேட்டாங்க. உங்களுக்கு மட்டும் தனியா செய்ய முடியாதுல்ல. பூமாரி வேற பாப்பாவை பார்த்துட்டு இருக்கா. அதனால எனக்கு ஒத்தையில சமைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. அதான் பொதுவா எல்லாருக்கும் மேகியே செஞ்சுட்டேன். பூமாரி மட்டும் சமைச்சிருந்தானா எங்களுக்கு என்ன பிடிக்கும் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் தனித்தனியா ரகரகமா செஞ்சிருப்பா. நீ என்னன்னு பார்த்தா ஒரு மேகி செய்யறதுக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? அதை வேற இவ்வளோ நேரம் செஞ்சேன், மெனக்கட்டு செஞ்சேன்ங்கிறிய. இதெல்லாம் நல்லாவா இருக்கு அஞ்சலி? வீட்டில் 2 பெரியவங்க இருக்காங்க, அதாவது சாப்பிட முடியுமா மேகிய? அது என்னது? அத்தை ரொம்ப பண்ணாதீங்கண்ணே. ஒவ்வொரு வீட்லையும் போய் பாருங்க, காலை சாப்பாடு வெளியே தான் வாங்கி கொடுக்காங்க. நான் சமைச்சு தரது காணாம அதில் 1000 குறை சொல்றீங்க டெய்லியும். இங்க பாரு அஞ்சலி, நான் ஒன்றும் குறை சொல்லலை. நீ ஒழுங்கா சமைச்சு வச்சோம்னா நான் ஏன் சொல்ல போறேன்? அதுலேயும் இந்த மேகியை சமைச்சிட்டு 5 நிமிஷம் ஆகுமா அதை சமைக்கிறதுக்கு? அந்த பாக்கெட்லேயே போட்டிருக்கான் 5 நிமிஷம் வேலைன்ட்டு. அதை சமைச்சிட்டு நீ இவ்வளோ பிகு பண்ண வேண்டாம் என்னம்மா? ஆமாத்த, காலையில் எழுந்து டீ போட்டு கொடுத்து எல்லாருக்குமே குடிக்க வச்சுட்டு சமையல் பண்ணி மதியானம் சாப்பாடு ரெடி பண்ணி அப்புறம் ஈவினிங் டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணி எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ஒன்றும் பார்க்கல என்ன? எல்லா வேலையும் நீ தானே பார்க்கணும். அதுக்காண்டி தனியாக ஆளாக வைக்க முடியும்? இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னு வைங்களேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிடுவேன். போயேன், யார் வேண்டாண்ணா? என்ன மிரட்டுறியோ? நான் ஏன் மிரட்ட போகிறேன்? ஏற்கனவே எங்கள் அம்மா கூப்பிட்டே இருக்காங்க. நாங்கள் தான் சரி உங்களுக்காண்டி இருக்கணுமே, சமையல் பண்ணி கொடுக்கணுமே நினச்சோம். பிள்ளைங்களை மட்டும் அனுப்பலான்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டேன், நானும் தான் போகிறேன். ஓ, யார் வேண்டாண்ணா? இந்த மேகியை நீ சமைச்சு தர்றதுக்கு உங்கள் அம்மா வீட்டிலே போயிருக்கலாம். ரொம்ப பண்ணாதீங்க சரியா? நான் ஏமா ரொம்ப பண்ண போகிறேன்? சரி வேற ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யி. மேகியெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். வேற என்ன பண்ணுறது? உப்புமா பண்ணட்டா? ரவை இருக்கு. உப்புமாவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சப்பாத்தி பிசைஞ்சு அதோட உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிடு. என்னது சப்பாத்தியா? இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நான் எப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எப்போ சுட்டு எப்போ நீங்கள் சாப்பிட்றது? அதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சீக்கிரமாக செஞ்சு வை. அத்தை எப்படி எத்த முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மேகி சூப் மாதிரி ஆக்கி தரட்டா? அப்படியே குடிச்சிடலாம். அப்படியே குடிச்சிட்டு மேலே போய் சேரவா? பிள்ளைங்களே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், எங்களுக்கு அதை போயிட்டு வச்சிருக்கேன். போ, சொன்னதை மட்டும் செய். போய் சப்பாத்தி செய் போ. இந்த கிழவி ரொம்ப ஓவரா பண்ணுது. இந்த கிழவிக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான். சார் நம்ம வீட்டில் நம்ம அம்மா கூட நம்மளை இந்த வேலையெல்லாம் ஏவ மாட்டாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா வந்த நாள்லேருந்து வேலையாவிட்டே இருக்கு. பார்க்க கடுப்பாகுது. பேசாமல் அங்கே போயிட வேண்டியதுதான் இதுகிட்ட இருக்கிறதுக்கு. நல்லா 1 மாதம் நல்லா சமைக்கட்டும், அப்பந்தான் மருமகளோட அருமை தெரியும். இந்த பூமாரி இன்னைக்கு பார்த்து எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவளைதான் கூப்பிட்டு சப்பாத்தியை பிசைய சொல்லணும். இதை எப்போ பிசைஞ்சு நான் எப்போ வேலையை முடிக்கா? கடுப்பாகுது, கடுப்பேத்துறாங்க மயிலாடு. அங்க கொஞ்சம் பாரு. அங்கயா என்னாச்சு? என்னன்னு சொல்லு, இல்லைன்னா என் மாக்கா ஃபுல்லா கலைஞ்சிரும். நான் அந்த பக்கம் திரும்பினேன்னு வையா, என் தலையில உள்ள ரோஸ் எல்லாம் துள விழுற மாதிரி நிக்குது. அந்த மிது இருக்கல்ல, அவ மேக்கப் கிட்லாம் கொண்டு வந்திருக்கா பாரு. ஓ அப்படியா? பூமாரி எனக்கு இந்த மேக்கப் மட்டும் கொஞ்சம் போட்டு விடுறியா? சரி மிது, உனக்கு நான் போட்டு விடுறேன். மீனு ஒருவேளை மேக்கப் போட்டா அவ நல்லா ஆயிருவாளோ? எனக்கு வேற பயமா இருக்கு. எனக்கு பிரைஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன செய்ய? உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு இல்லன்னா எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கல்ல ஐஷு, அவ ஒண்ணுமே போடாம வந்திருக்கா. கழுத்து பெரு வெறும் மொட்டையா இருக்கு. அவளுக்கு கண்டிப்பா கிடைக்காது. அதுக்கப்புறம் நான் இருக்கேன், எனக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. உனக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா? அப்படி இல்ல பூமாரி எதுவுமே மேக்கப் போடாட்டன்னு பாக்குறதுக்கும் அழகா இருக்கா. அதனால அவளுக்கு கிடைச்சிட்டுனா என்ன செய்ய? அதெல்லாம் அவளுக்கு கிடைக்காது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம 2 பேர்ல யாருக்காச்சும் தான் பிரைஸ் கிடைக்கும். தீபி உனக்கு யாரு மேக்கப் போட்டு விட்டா? உன் தலையில ஒட்டி இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு எங்க அம்மா தான் நல்லா தலை கட்டி விட்டாங்க. அவங்க சூப்பரா தலை கட்டுவாங்க பாத்துக்கோ. ஆமா, உனக்கு யாரு தலை கட்டி விட்டா? இப்படி வந்திருக்க, கழுத்துல ஒரு நகை கூட இல்லையா உங்க வீட்ல? இருக்கு, எங்க நகை எல்லாமே எங்க அம்மா பேங்க்ல வச்சிருக்காங்க. ஒண்ணு கூட இப்ப கையில கிடையாது. அதனாலதான் நகை எதுவும் இல்ல. ஐயோ பாவமே, உங்க வீடு ரொம்ப ஏழை வீடா? அப்படியெல்லாம் கிடையாதுதான். ஆனா எங்க அம்மா ஏதோ தேவைன்ட்டு வச்சிருக்காங்க, அதை இன்னும் எடுக்க கிடையாது. நீ கழுத்துல போட்டிருக்கிறது என்ன தங்கமா? இல்லையா, அது கவரிங் தான். அப்புறம் ஏன் தேவையில்லாம என்ன சொல்லிட்டு இருக்கியா? அவளே கவரிங் தான் போட்டிருக்கா கழுத்துல. உடனே வந்துட்டு என்ன வந்து சொல்லிட்டு இருக்கா. சரியா உள்ள ஆளுதான். பூமாரி எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப அழகாவே இருக்கு. அவ மேக்கப் கொஞ்சம் பாரு, சகிக்க முடியல. தலையில ஏதோ ஃப்ளவர் மாதிரி வச்சிருக்கா, நல்லாவே இல்ல. அத போய் பூமாரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா தீபி. அப்படியா? என்னால பார்க்க முடியலையா? டீச்சர் வேற இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு தான் பிரைஸ் கிடைக்க போதோ? எனக்கு வேற கையெல்லாம் நடுக்கமா இருக்கு. மீனு என் கையை கொஞ்சம் பிடிச்சுக்கோயா. அம்மா உன் கையில இவ்ளோ ஐஸா
டீச்சர் இன்னும் வரல. டீச்சர் கலை டீச்சர் என்னைக்கு வருவாங்களோ? ஆமா வருவாங்க. டீச்சர் கையால தானே உங்களுக்கு பரிசு தர போறேன். ஐயோ அப்படியா? டீச்சர் கலை டீச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அவங்களுக்கு நல்லாயிட்டா? ஸ்கூலுக்கெல்லாம் வர்றாங்க. கலை டீச்சர் இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிட்டு. புரியுதா? சரி டீச்சர். அதென்ன கையில மேக்கப்லாம் வச்சிருக்க? இல்ல டீச்சர், எங்க வீட்ல வச்சு பண்றதுக்கு நேரம் இல்ல பாத்துக்கோங்க. அதான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்து பண்ணலான்ட்டு எடுத்துட்டு வந்தேன். ஓஹோ அது சரி. டீச்சர் குட் மார்னிங். சீக்கிரமா வந்துட்டீங்களோ? இல்ல இல்ல டீச்சர், நான் இப்பதானே வந்தேன். நீங்க இதுல வர்றீங்க? உங்க கால் இப்ப பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல டீச்சர். பார்த்து போயிருக்கலாம்ல. இப்படி ஒரு ஆக்சிடென்ட்லாம் தேவையா? என்ன பண்றது, நம்ம பார்த்து போனாலும் பின்னாடி வர்றவன் முன்னாடி வர்றவன் பார்த்தா வர்றாங்க. அவன் இஷ்டத்துக்கு வண்டியை ஓட்டுறாங்க. அதான் ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரைட். நல்லா ஆயிட்டீங்கல்ல, அதுவே போதும். டீச்சர் எப்படி இருக்கீங்க? டீச்சர் நல்லா இருக்கீங்களா? டீச்சர் எப்படி இருக்கீங்க? டீச்சர் எப்படி இருக்கீங்க? அடடே, என் பிள்ளைங்களுக்கு என் மேல என்ன பாசம். டீச்சர் நான் உங்களுக்காண்டி வேண்டிட்டே இருந்தேன் தெரியுமா, நீங்க நல்லா இருக்கணும்னு. உங்களுக்கு இப்ப பரவாயில்லைல? நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லம்மா, இப்ப ரொம்பவே நல்லா இருக்க. டீச்சர் இனிமே நீங்க நல்லா பாத்து போங்க. என்ன அதான் நீ சொல்லிட்டீல பெரிய மனுஷி. ஓகேம்மா, பார்த்தே போறேன். இன்னைக்கு எல்லாரும் அழகா ரெடியாகி வந்திருக்கீங்களா? ஐஷு, பாவாடை தாவணி யார் கட்டி விட்டா? எங்க அம்மா டீச்சர். நல்லா இருக்கோ? சூப்பரா இருக்க. அப்புறம் மீனுக்கு யார் கட்டி விட்டா? நல்ல நகையெல்லாம் போட்டிருக்கியா? டீச்சர் எனக்கும் எங்க அம்மா தான் கட்டி விட்டாங்க. நல்லா இருக்கோ? அருமையா இருக்க. அப்புறம் தீபி, உனக்கு யார் கட்டி விட்டா? டீச்சர் எனக்கு எங்க அம்மா கட்டி விட்டாங்க. தலையெல்லாம் கூட பாருங்க, நல்ல மேக்கப்லாம் போட்டு வந்திருக்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா. பூமாரிக்கு யார் ரெடி பண்ணி விட்டா? எங்க சித்தி டீச்சர். அப்புறம் மிதுக்கு? எனக்கு எங்க அம்மா பாவாடை மட்டும் கட்டி விட்டாங்க. இந்த மேக்கப் எல்லாம் கொண்டு போன்னு சொல்லிட்டாங்க. ஓ அதான் பாக்ஸோட வந்து உட்கார்ந்து இருக்கியா? மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சாச்சா? இப்படி போட்டாச்சு டீச்சர். எனக்கு பூமாரி தான் போட்டு விட்டா. சரி அப்ப அத மூடி உள்ள வச்சிர வேண்டியனே, கையில ஏன் வச்சுக்கிட்டு இருக்க? சரி டீச்சர், வச்சிடுறேன். என்ன டீச்சர் இப்படி எல்லாருமே அழகா ரெடியாகி வந்திருக்குங்களே, யாருக்கு பரிசு கொடுக்கறதுனே தெரியலையே எனக்கு. நானே அந்த டவுட்ல தான் இருக்கேன். நீங்க கூட இன்னைக்கு அழகா தான் வந்திருக்கீங்க. பேசாம பரிசு தூக்கி உங்க கையில தந்துடலாம்னு நான் நினைக்கிறேன். அட போங்க டீச்சர், நீங்க என்ன விட அழகா இருக்கீங்களே. பட்டெல்லாம் உடுத்து நகெல்லாம் போட்டு ஒட்டியானெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. நீங்க தான் ரியலாவே அழகா இருக்கீங்க. வேணும்னா அந்த பரிசு தூக்கி உங்க கையில தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ டீச்சர், நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பரிசு கொடுக்கறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிடலாம். இப்போ பிள்ளைகளுக்கு கொடுப்போம். யார் நல்லா இருக்கான்ட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஐஷுமா, களத்துல ஏன்டா நீ நகை போடல? நகை போடலான்னு தான் டீச்சர் நினைச்சேன். எங்க அம்மா நகை எல்லாத்தையுமே அடகு கடையில வச்சிருக்காங்க. அதான் போட முடிய கிடையாது. வேற ஏதாவது கவரிங்ல போட்டு வர வேண்டியனடா. அது எனக்கு ஞாபகத்துல இல்லையா? உனக்கு அதான் மிஸ்டேக். சரியா? இந்த ஒரு காரணத்தினால தான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன். மத்தபடி நீ ரொம்ப அழகா இருக்க. சரி டீச்சர், பரவாயில்ல. அப்புறம் மீனு, தலையில எந்த ஹேர் ஸ்டைலையுமே காணோம். ஏமா? டீச்சர் எங்க அம்மா என் தலையை அவுத்தம்னா திருப்பி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் என் மூஞ்சிக்கு நல்லா இருக்கும்னு வேற சொல்லிட்டாங்க டீச்சர். அதனால தான் நான் இதையே கட்டிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா இது நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு தான் நல்லா இருக்கும். பாவாடை தாவணிலாம் உடுத்தோம்னா நல்ல ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் இல்லைன்னா வேற ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணாதான் நல்லா இருக்கும். டீச்சர் நான் நல்லா இல்லையோ? நல்லா தான் இருக்க. இந்த போட்டிக்கு கரெக்டா இல்ல. சரியா? அதனால நீ ரிஜெக்டட். டீச்சர் இப்படி எல்லாம் செய்யாதீங்க. சரி அடுத்து தீபி, தலையில ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்கு. நெக்லஸ் போட்டிருக்க. ட்ரெஸ் கூட அழகா இருக்கு. ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டிருக்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா சூப்பரா இருக்க. தேங்க்ஸ் டீச்சர். அப்புறம் பூமாரி, தலையில செமையா இருக்கு ஹேர் ஸ்டைல். அப்புறமா கழுத்துல செயின் போட்டிருக்க. அப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டிருக்க. நீயும் பக்காவா ரெடியாகி வந்திருக்க. சூப்பரா இருக்க. தேங்க்ஸ் டீச்சர். அப்புறமா லாஸ்ட் மிதுவும் ஒட்டியாரம்லாம் போட்டு நல்லா ரெடியா இருக்க. கழுத்துலயும் நெக்லஸ் இருக்கு. தலையிலயும் ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணிருக்க. 3 பேருமே டையா தான் இருக்கீங்க. 3 பேருமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா 3 பேர்ல ஒருத்தங்களை தான் நாங்க செலக்ட் பண்ண போறோம். புரியுதா? டீச்சர் இதெல்லாம் ஒரு சாதாரண பரிசு தானே. யாருக்கு கிடைச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்க எல்லாருமே ஹாப்பியா தான் இருப்போம். என்ன பூமாரி மட்டும்தான் அப்படி சொல்றா? மத்த 2 பேரும் அமைதியா நிக்கிறீங்க. டீச்சர் எங்களுக்கும் அப்படிதான். யாருக்கு கிடைச்சாலும் சந்தோஷம். என்னாச்சு தீபிக்கு? டீச்சர் எனக்கும் சந்தோஷம் தான். யாருக்குனாலும் கொடுங்க, பிரச்சனை கிடையாது. சரி, நீயே சொன்னதுனால இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவை நீங்க 2 பேரும் 3 பேரும் ஏத்துக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? தீபி, உன் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. அப்புறமா நீ தலையில ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருக்க. உன் ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டிருக்க. அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா?
அதுக்கப்புறம் மிது நீயும் கழுத்துல காதுல தலையில எல்லாமே ரெடியா இருக்க, சூப்பரா இருக்க பாக்குறதுக்கு, எல்லாமே போட்டிருக்க. ஆனா பூமாரி, அப்பாடா பூமாரியை தான் ரிஜெக்ட் பண்ண போறாங்க போல. நல்ல அழப்பு, எனக்கு தான் எப்படினாலும் பிரைஸ் கிடைக்கும். ஆனா பூமாரி மட்டும் தலையில நெத்திச்சுடியும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கா. அது அவன் ஃபேஸுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த போட்டியில பூமாரி தான் வெற்றி பெற்றவளா நான் அறிவிக்கிறேன். ஐயோ டீச்சர், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கா பரிசு? ஏய் பூமாரி, கங்க்ராட்ஸ். ஐயோ எனக்கா? சரியான ஆளுதான். எப்படி தான் இவ பரிசு வாங்குனான்னு தெரியலையா? தலையில ஒரு நெத்திச்சுடி மட்டும் தான் வச்சிருக்கா. ஹேர் ஸ்டைல் கூட பழைய ஹேர் ஸ்டைல் தான். அவளுக்கு எப்படி பரிசு கொடுக்கலாம்? எல்லாம் அழுகுற புழுகுனி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ச்சே, எனக்கு எரிச்சலா இருக்கு. இப்படின்னு பார்த்தா நான் ரெடியா ஆயிருக்க மாட்டேன். இவளுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் பரிசு கிடைக்குது. அன்னைக்கு கூட இவளுக்கு தான் கிடைச்சது. அப்படி இவ என்ன ரெடி ஆயிட்டாளா? ஒண்ணுமே தலை கட்டல, அதுக்கு போய் பரிசு கொடுக்குறாங்க. நான் அழகா ஃப்ளவர்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன் தலையில. அதுவும் அடுக்கடுக்கா எடுத்து எங்க அம்மா எவ்வளவு நேரம் எனக்கு பண்ணி விட்டாங்க. எனக்கு மட்டும் பரிசு கொடுக்கல. ச்சே. கங்க்ராட்ஸ் பூமாரி. தேங்க்ஸ் டீச்சர். இந்த போட்டியில நீ வெற்றி பெற்றதுனால உனக்கு என்ன பரிசு கொடுக்க போறோம்னா, உனக்கு 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்க போறோம். ஐயோ டீச்சர். ஏமா, நாங்கெல்லாம் கொடுக்கல, ஸ்கூல்ல இருந்து கொடுக்க சொல்லிருக்காங்க. நீ இவ்ளோ அழகா ரெடி ஆனதுனால அந்த தங்க காயின்ல உனக்கு ஒரு மோதிரம் செஞ்சு போட்டுக்கோ, சரியா? தேங்க்ஸ் டீச்சர். சரி ஓகே, வீட்டுக்கு போவேல அந்த பரிசையும் நீ வாங்கிட்டு போ, சரியா? பிரின்சிபல் ரூமுக்கு வா, உனக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அந்த பரிசை உன் கையில கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீ கிளம்பலாம். நீ பூமாரி தங்கமாம்ல, சரியான ஆளுதான் நீ. இது எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாத்தையும் நீ இப்படிதான் கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்லி தட்டிட்டு போயிட்டு இருக்கியா? நீ வேற கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏற்கனவே டிபி வேற கோவமா இருக்கான்னு நினைக்க. அவ ரொம்ப நேரம் ரெடி ஆயிட்டே இருந்தா. அவ கிடக்கா லூசு. நீ தான் அழகா இருக்க, அதனால உனக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவ சொல்றதுல என்ன இருக்கா? நீ அவளையெல்லாம் கண்டுக்கிடாத, சரியா? எல்லாரும் ரெடி. கதிரங்க? நீங்க போங்க, நான் கதிரை கூப்பிட்டுட்டு வரேன். சரி, இவளே சொல்லிட்டால, வாங்க நம்ம போலாம். அம்மா, எதுக்கு அவங்கள மட்டும் போக சொன்ன? நம்ம எல்லாரும் மொத்தமா போயிருக்கலாம்ல. சும்மா ரெடி, அவள் ரொம்ப அவசரப்பட்டு நிக்கா. முன்னாடியே போகட்டுமே. கார்ல இடம் கிடைக்காது, அப்புறம் ரொம்ப கவலை. அஞ்சலி, கிளம்பலாமா? பொண்ணுங்க கூட சீக்கிரமா ரெடி ஆயிரும் நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா கதிர்? சரி விடு, வா போலாம். வாவ், இவ்ளோ நல்லா இருக்குல அஞ்சலி. ஆமால, இவ்ளோ அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு சித்தி. வா அஞ்சலி, உள்ள போய் பார்க்கலாம். வாவ், எவ்ளோ அழகா இருக்குல சித்தி. ஆமா பூமாரி, ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, என் கால்லாம் தண்ணில ஜில்லுன்னு இருக்கு, பாத்துக்கோ. உடனே கதை விட்டுருவா, கால் ஜில்லுன்னு இருக்குன்னு. இப்பதான் உள்ள வந்தோம், அதுக்குள்ள ஜில்லுன்னு ஆயிட்டாக்கும். பூமாரி சித்தி, நான் உண்மையில தான் சொல்றேன். எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு தெரியுமா கால்லாம்? இந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. மம்மி, நான் அதுல போய் சறுக்க போறேன். பூமாரி வரியா, நம்மளும் போய் சறுக்கி விளையாடுவோம். ஆமாடி, வா சறுக்கி விளையாடலாம். விளையாடுற வயசாச்சா உனக்கு? என்ன பூமாரி, குழந்தைங்களோட வந்து அப்படியே குழந்தைங்களோட ஐக்கியம் ஆயிடணும். அது சரி, அப்படியே போய் நீ சறுக்கு, பாக்குறவங்க எல்லாம் காரி துப்பட்டும். ஏய் பூமாரி, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அங்க பாரு, நான் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கல, அந்த அக்காக்கு என்னோட 20 வயசு மூப்பு இருக்கும். ஆமாடி, இருக்கும். நான் குழந்தைங்களை வச்சுட்டு விளையாட முடியாது. நீ வேணா கதிர் மாமா கூட்டிட்டு போய் ஜாலியா அங்க சுத்து இங்க சுத்து எங்கனாலும் சுத்து. ஆமால்ல, அது ஒரு பிரச்சனை இருக்கு உனக்கு. சரி, நீ குழந்தைய வச்சுட்டு நின்னுக்கோ, நான் மற்ற குழந்தைங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன். பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ, சரியா? அத பத்தி எல்லாம் நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். தீபி குட்டி, வாங்க போலாம். மம்மி, நான் அதுல போய் சறுக்கட்டான்னு என்ன பிடிக்கிறியா? சரி போ. தீபி, நானும் வரட்டா? சரி வா. மம்மி, நான் வர்றேன், என்ன பிடிச்சுக்கோ. தண்ணில விழுந்துட்டேன். நீ பூமாரி, நீ என்ன அங்க நிக்க? வா நீ. எனக்கு பயமா இருக்கு தீபி. பூமாரி செல்லம், ஒண்ணுமே செய்யாது, வா. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நீ வா, நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல, உன்னை பிடிச்சுக்கறேன், வா. நிஜமாவா? ஆமாமா, வா. ஏய் பூமாரி, நல்லா இருந்துச்சுல? ஆமா தீபி, நல்லா இருந்துச்சு. இன்னொரு வாட்டி போமா? மம்மி, நானும் போட்டா? சரி போ, மெதுவா வளர்க்கணும், சரியா? சரி மம்மி. நானும் போறேன். வேணாம் கண்மணி பாப்பா, இப்போ நீ போக கூடாது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துக்கோ, சரியா? நானும் போறேன். போக கூடாதுமா, வலிக்கு விழுந்துருவேன். சின்ன குழந்தைங்கள்லாம் போனேன்னு வச்சுக்கோவே, மேல ஒரு முதல்ல நிக்குது. அந்த முதல்ல அப்படியே தூக்கி சாப்பிட்டுமா. அப்ப நான் போகல. சரி அழக்கூடாது, கண்ணை தொடச்சுக்கோ.
டேய் கார்த்தி உட்காருடா உட்கார்ந்து வா. எல்லாரும் தள்ளிக்கோங்க இல்லனா மேல வந்து விழுந்துருவேன். நீ கார்த்தி எதுக்குடா இப்படி வந்து விழுந்த? நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல தள்ளிக்கோங்கன்ட்டு. நான் இன்னொரு ரவுண்ட் போறேன். இன்னொரு ரவுண்ட்லாம் ஒண்ணு வேணாம். இன்னும் சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. வாங்க போலாம். வாவ் இந்த இடமும் ரொம்ப அழகா இருக்குல. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா பூமாரி நல்லா இருக்குல. பூமாரி ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோமா? நம்ம போட்டோவே எடுத்ததே இல்லைல. அச்சோ மறந்தே போச்சு பாத்தியா? கேமராலாம் கொண்டு வந்திருக்காங்க. இரு போட்டோ எடுத்துக்கலாம். அப்படியா? கேமரா வச்சிருக்கியா? அட லூசு பைத்தியம். சொன்னா என்ன? அதான் சொல்றேன்ல மறந்துடுச்சுன்ட்டு. உனக்கு சாப்பிட மட்டும் மறக்காதே. ஆமா நம்ம சாப்பிடவே மாட்டோம். சோற கண்டாலே 10 அடி தள்ளி ஓடிடுவோம். என்ன அஞ்சலி? சரி சரி போட்டோ எடு சீக்கிரமா. ச்சே அதுக்கு முந்தின உள்ள பிளேஸ்லாம் அழகா இருந்துச்சு. அங்கேயே வச்சு எடுத்துக்கலாம் போடி. சரி இப்போ என்ன போகையில அங்கேயே போய் ஒரு கிளிக் அடிச்சிட்டு போயிடுவோம். எல்லாரும் இங்க பாருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். வாவ் ரொம்ப நல்லா வந்திருக்க. அதை அப்படியே வைங்க. அப்புறமா நிறைய போட்டோஸ் எடுத்துக்கலாம். சரி அஞ்சலி. எல்லாமே இந்த பக்கம் சறுக்கு சறுக்கா தான் இருக்குனே. ஊஞ்சல் எதுவுமே இல்லையோ? இது வாட்டர் பார்க் டி. இங்க சறுக்கு அப்புறமா அந்த வாட்டர் ஃபால்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும் தெரியுமா? அதான் நான் சொன்னேன் எல்லாருமே பனிக்கட்டி பக்கத்துக்கு போவோம்ட்டு. நீங்க எல்லாரும் கேட்கவே இல்லை. எங்க கூட்டிட்டு வந்தீங்க என்ன? சரி அந்த சிக்கன் பக்கோடா எங்க போடுறாங்க? ஆமால சிக்கன் பக்கோடா வாங்கி தரேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வாங்கி தரல. அதை தாண்டி தேடிட்டு இருக்கோம். எங்க போடுறாங்கன்னு கேட்டுட்டு அங்க போய் வாங்குவோம். சரியா? ஓகே. மூஞ்சில இப்பதான் பல்ப் எரியுது டிபிக்கு. நீ ஏன் சிரிக்கிற? என்னமோ நீ சாப்பிடவே மாட்டியா? சும்மா தான் சிரிச்சேன். சாரி. ஓகே ஓகே. மம்மி நான் இதுலயும் இருக்கு. அங்க இருந்து வரவா? வேண்டாம் தீபி. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதுலலாம் அந்த மாதிரி விளையாடக்கூடாது. வா அங்க தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியில லைட்டா விளையாண்டாலே போதும். இந்த மாதிரி இடத்துலலாம் விளையாடக்கூடாது. ஏதாவது அடிபட்டுரும். அதெல்லாம் ஒன்றும் அடிபடாது. நான் ஒரே ஒருக்கு சறுக்கிட்டு வரனே. வேணான்னு சொன்னா கேளு தீபி. விடு அஞ்சலி குழந்தை தானே போயிட்டு வரட்டுமே. சும்மா இருங்க கதிர். அப்புறம் அடிபட்டுச்சுன்னா யார் பாக்குறது? மம்மி ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வரட்டா? கூடாதுன்னா கூடாது. போயிட்டு வந்தோம்னா சிக்கன் பக்கோடா கட். அப்படியா? சரி அப்ப நான் போகல. சரி நீங்க எல்லாரும் அப்பங்க நில்லுங்க. நான் போய் பக்கோடா வாங்கிட்டு வரேன். சரியா? மாமா நீங்க இருங்க. டிம் போய் வாங்கிட்டு வருவாரு. இருக்கட்டும் பூமாரியே. அவன் தான் குழந்தைய வச்சிருக்கான்ல. நான் போய் வாங்கிட்டு வரேன். டாடி சீக்கிரமா வாங்க. சரியா எனக்கு கடுமையா பசிக்குது. இப்பதானே டி பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு வந்தேன். அதுக்குள்ளேவா பசிக்குது? ஆமா நிஜமாவே பசிக்குது தெரியுமா? வயிறு கடமுடான்னு சவுண்ட் கேக்குது. கேக்கும். இந்தாங்க எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. டாடி இத்தனோண்டு வாங்கிட்டு வந்திருக்க. ஏன் தீபி இது உனக்கே ஓவரா இல்ல? இது இத்தனோண்டா? இதுல 2 சாப்பிடுவியா நீ? யார் சொன்னா? நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவேன். நீ எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னு வையேன். நாளைக்கு ஃபுல்லா பாத்ரூம்ல தான் கிடப்பேன். பரவாயில்லையா? வெளியே எங்கேயும் போக முடியாது. ஆமா அதானே. எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிடி. தாண்டி நீ மாதிரி சாப்பிடாத. ஓ நீ ரொம்ப பேஸ்ட்லாம் உனக்கு கிடையாது. நீ என்ன கொடுக்கறது நானே எடுத்துடுவேன். பாரு மம்மி பூமாரி சித்தி ஒரே என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கா. பூமாரி சும்மா இரு. குழந்தை போய் என்ன சொல்லிட்டு இருக்க? பின்ன யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்றா. இவ மட்டும் சாப்பிடுவா. நம்ம எல்லாரும் வாய் பார்த்துட்டு நிக்கணுமா? அவ சாப்பிட்டு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதானே. டாடி கொடு. இந்தா தீபி நீ மட்டும் சாப்பிடக்கூடாது. பூமாரிக்கு கார்த்திக்கு அப்புறம் கண்மணி பாப்பாக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். சரியா? கொடுப்பனே. எல்லாருக்கும் அதுல ஒரு பீஸ் கொடுத்து எல்லாரையும் ஷேர் பண்ணிக்கிட்டு சொல்வேனா? நல்ல கதையா இருக்கே. உனக்கு மட்டும் ஒரு அண்டா நிறைய தருவாங்களா? நீ எல்லாருக்கும் ஒரு பீஸ் கொடுப்பியா? தீபி அப்படி சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று கொடு. நீ அவளுக்கு அம்மால நீ எப்படி இருப்ப? அதுல இத்தனை பீஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பீஸ் ஆகும். என்னடி பூமாரி இப்படி சொன்னா தப்புங்க அப்படி சொன்னா தப்புங்க. ஏம்மா நீ எத்தனை வேணுமோ எடுத்துக்கோமா. என்ன மனம் மணக்குது. தீபி அத ஒண்ணு கூட நான் எடுத்துட்டு தரேன். நான் தர மாட்டேன். நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுவேன். தீபி எனக்கு கூட ஒண்ணுதான் தருவேன். சரியா? உயாம கேட்க கூடாது. ஏன்டா எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. உலக மகா நடிப்படி. நிஜமாதான் எனக்கு கொஞ்சம் தானே இருக்கு. சரி தீபி ஒண்ணு கொடு. சரி இந்த எடுத்துக்கோ. கார்த்தி உனக்கு கிடையாது. சரியா? தீபி அக்கா. உனக்கு இப்பதான் அக்கா தெரியுதா? நேத்து என்ன எப்படி பயங்காட்டின? உனக்கு கிடையாது. தீபி அக்கா நம்ம 2 பேரும் பிரதர் சிஸ்டர் தானே. எனக்கு கொடு. அப்ப நீ சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்ல. அப்பதான் தருவேன். எது சொல்ற? நீ நேத்து சொன்னில என்ன பார்க்க பேய் வரும்னு. அது பொய்ன்னு சொல்ல. அப்பதான் தருவேன். யார் சொன்னா? அது உண்மைதான். போடா தம்பி. அப்ப உனக்கு கிடையாது. நீ தரலன்னா எனக்கு எங்க டாடி வாங்கி தருவாங்க. அப்புறம் நான் லாலிபப்
பார்க்க போயிட்டு வந்துருவோம் பூமாரி. பாவம் குழந்தை ஒரே சொல்றாள்ல, அது என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு இல்லடி அஞ்சலி, அது ரொம்ப கூலிங்கா இருக்குமா, நம்மளாம் அங்க போனோம்னா ரொம்ப உறைஞ்சு போயிடுவோம், பிரச்சனை இல்லையா? இவதானே கூப்பிடுறா ஏதோ மீன் போயிட்டு வந்தான்ட்டு, சரி ஒரு வாட்டி அங்க போய் பாப்போமே எப்படின்னுட்டு. சரி ஓ இஷ்டம். வேற எங்க போலாம்? எங்க போலான்னு யோசனையா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இங்க போகணும் அங்க போகணும்னு ஏதாவது இருந்தோம்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அங்கேயும் ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமா, மூணார்ல உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் இருந்தோம்னா சொல்லுங்க. ஏன் பூமாரி, நைட்டு டின்னருக்கு வெளியே போய் சாப்பிட்றோம் சரியா? பின்ன சமைச்சா சாப்பிட முடியும், நம்ம என்ன வீட்லயா இருக்கோம்? இல்ல பூமாரி, அந்த கப்பல்ல சாப்பிட வேண்டாம், அவ்வளோ சாப்பாடு நல்ல இல்லை, அதுக்கு தான் சொல்றேன். ஆமா ஆமா டிம்மு, நல்ல வேலை நினைவுடுத்தினேன். எப்பா வாண்டவே வாண்டப்பா அந்த கப்பல்ல. அது என்ன இது பச்சை கலர்ல எந்த கொண்டு வச்சாங்களே, என்னால சாப்பிடவே முடியல அதெல்லாம். அதான் ஹெல்தி ஃபுட், அதான் நம்ம உடம்புக்கு தேவை. இப்போ எங்க அதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம்? பீஸா பர்கர் அது இதுன்னு சாப்பிட்டு இருக்கோம். ஹெல்தி ஃபுட் எங்க நம்ம எடுத்துக்கிறோம்? அதான் நம்ம எல்லாருமே இப்படி இருக்கோம். ஏதாவது சின்னதா கூட தாங்க முடியாம ஒரே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். அதுக்காண்டி அதெல்லாம் சாப்பிட முடியுமா? ஆடு மாடு தான் அதெல்லாம் சாப்பிடும், நம்மளுமா சாப்பிட முடியும்? சாப்பிடணும். இந்த ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் இடையில ஒரு நாள் அதையும் எடுத்துக்கிடணும். அதெல்லாம் நீ எடுத்துக்கோ சரியா? என்னால எல்லாம் முடியாதுப்பா. உனக்கு என்னதான் முடிஞ்சது? சரி விடு விடு, அதை பத்தி பேச வேண்டாம். டிம், நல்ல ஹோட்டலா பாருங்க சரியா? நல்ல நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் இருக்கணும். பறக்கிறது, ஓடுறது, நீந்துறது எல்லாம் சரியா? தாவறதை விட்டுட்டியே? இன்க்ளூடட். அவ்வளோதான், தலையில துண்டை போட்டுட்டு தான் போகணும். ஒரு நாள் சாப்பாட்டுக்கே இவ்வளோ காலம் செலவழிச்சா. நீ ஏமா கவலைப்படுற? நீ ஏன் செலவழிக்க போற? உன் ஹஸ்பண்ட் தான் செலவழிக்க போறாரு, கொஞ்சம் இரு. ஏட்டி ரொம்ப தாண்டி போற நீ, ஊருக்கு வா உனக்கு இருக்கு. வா பூமாரி, ஊர் பேச்செல்லாம் பேசவே செய்யாத, செம கடுப்பாயிருவேன். எவ்வளோ ஜாலியாக இருக்குது பற்றி அந்த மாதிரி வெளியூருக்கு வந்தோம்னா. ஒரே அந்த வீட்டிலே கிடந்து எரிச்சலாக இருக்கும், அங்கே உருண்டு பரண்டிட்டு கிடக்கிறது. இனி முடிவு பண்ணிட்டேன்டி, எப்படினாலும் சரி 2 மாதத்துக்கு ஒருக்கா எங்கேயா வெளியே போயிடுவோம் சரியா? ஆமாம் அஞ்சலி, அதான் கரெக்டு. ஒரே அங்கே கிடந்து இந்த பிள்ளைங்களோட ஒரே சண்டையாக கிடந்தது, இப்போதான் நல்லா ஜாலியாக இருக்கு. என்ன எங்களுக்கும் ஜாலியாக இருக்கு, உங்களுக்கும் ஜாலியாக இருக்கா?